ஓம் சாந்தி. ஜூன் 20, 2024. காலை முரளி. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, கைப்பிடி அளவு கடலைக்காக, அதாவது சிறு பெறுமதி உடையவையை துரத்தி செல்வதால் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இப்பொழுது தந்தையின் உதவியாளராகி தந்தையின் பெயரை புகழடைய செய்யுங்கள். குறிப்பாக குமாரிகளுக்கு. கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் நீங்கள் முன்னேறி செல்வதன் அறிகுறி எது? பதில்: சதா அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்பவர்களும், நினைவு செய்கின்ற நேரத்தில் அலைப்பாயாத புத்தியை உடையவர்களும், தங்கள் புத்தியில் வீணான எண்ணங்களை கொண்டிருக்காதவர்களும், ஒருமைப்பாடுடைய புத்தியை உடையவர்களும், தூங்கி வழியாதவர்களும், சந்தோஷ பாதரசத்தை உயர்வாக கொண்டிருப்பவர்களுமாகிய குழந்தைகளே, தாங்கள் இந்த ஞான பாதையில் முன்னேறி செல்வதை நிரூபிக்கிறார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் இங்கே நீண்ட நேரம் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் சிவாலயத்தில், அதாவது சிவனின் ஆலயத்தில் அமர்ந்திருப்பது போன்ற உணர்வு உங்கள் இதயத்தில் பிரவேசிக்கிறது. நீங்கள் சிவ் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள். அத்துடன் சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறீர்கள். நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் சிவாலயத்தில் அமர்ந்துள்ளீர்கள் என்பதை உங்களுடைய புத்தி நினைவு செய்தால் கூட சந்தோஷம் அடைவீர்கள். இறுதியில் நீங்கள் அனைவரும் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். எவரும் அமைதி தாமத்தில் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உண்மையில் அமைதி தாமமே சிவாலயம் என அழைக்கப்படுகிறது. சந்தோஷ தாமமும் சிவாலயம் என்றே அழைக்கப்படுகிறது. இரண்டும் தந்தையினால் ஸ்தாபிக்கப்படுகின்றன. குழந்தைகளான நீங்கள் இந்த இரண்டையும் நினைவு செய்ய வேண்டும். அந்த சிவாலயம் அமைதிக்கானது, மற்றைய சிவாலயம் சந்தோஷத்திற்கானது. இது துன்ப பூமியாகும். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் தவிர்த்த வேறு எதனையும் நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும், உங்களுடைய தொழிலிலேயே இருந்தாலும், உங்கள் புத்தியானது இரண்டு சிவாலயங்களையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் துன்ப பூமியை மறக்க வேண்டும். இந்த துன்ப பூமியாகிய இந்த விலைமாதர் இல்லம் இப்பொழுது முடிவடைய இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தூங்கி வழியக்கூடாது. பல குழந்தைகளின் புத்தி மற்ற திசைகளில் அலை பாய்கிறது. மாயையின் தடைகள் இருக்கின்றன. குழந்தைகளே, மன் மனாபவாக இருங்கள் என தந்தை குழந்தைகளான உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். அவர் உங்களுக்கு பல்வேறு உபாயங்களையும் கூறுகின்றார். நீங்கள் முதலில் அமைதி தாமமாகிய சிவாலயத்திற்கு சென்று பின்னர் சந்தோஷ தாமத்திற்கு செல்கின்றீர்கள் என்பதை இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் புத்தி நினைவு செய்யுமாறு செய்ய வேண்டும். இதை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படும். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக முன்னேறுவீர்கள். நீங்கள் வேறு எந்த எண்ணங்களுடனும் இங்கே அமர்ந்திருக்க கூடாது. இல்லாதுவிட்டால் மற்றவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக இழப்பை ஏற்படுத்துவீர்கள். முன்னர் நீங்கள் தியானத்தில் அமர்த்தப்படும் பொழுது யாராவது தூங்கி வழிகின்றார்களா, யாராவது தங்களுடைய கண்களை மூடி இருக்கின்றார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக உங்கள் முன்னால் ஒருவர் அமர்த்தப்பட்டார். எனவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தீர்கள். உங்கள் புத்தியின் யோகம் எங்கேயாவது அலைந்து பாய்ந்ததா அல்லது நீங்கள் தூங்கி வழிந்தீர்களா என தந்தையும் பார்த்ததுண்டு. எதனையும் புரிந்து கொள்ளாதவர்கள் பலர் இங்கே வருகிறார்கள். பிராமண ஆசிரியர்கள் அவர்களை அழைத்து வருகிறார்கள். மிக நல்ல குழந்தைகளே சிவ் பாபாவின் முன்னால் இருக்க வேண்டும்.
அதனால் அவர்கள் தவறான அபிப்பிராயங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் சாதாரண ஆசிரியர் அல்ல. தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். பாபா உங்களை 15 நிமிடங்களுக்கு மௌனமாக இருக்க வைத்தாலும் நீங்கள் 1 மணி நேரத்திற்கோ அல்லது 2 மணி நேரத்திற்கோ இருக்கின்றீர்கள். அனைவரும் மகாரதிகள் அல்ல. பலவீனமாக இருப்பவர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும். எச்சரிக்கப்படுவதனால் அவர்கள் உஷாராகவும் அவதானம் உள்ளவர்களாகவும் ஆகுவார்கள். நினைவில் இருக்காமல் தொடர்ந்தும் வீணான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் தடைகளை உருவாக்குவதைப் போல் தோன்றுகிறது. ஏனெனில் அவர்கள் புத்தி எங்கேயாவது அலைப்பாய்கிறது. யானை படையினர், குதிரை படையினர், காலாட்படையினர் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இன்று பாபா ஞான கடலை கடைந்த பின்னரே இங்கே வந்துள்ளார். சிவாலயம், விலைமாதர் இல்லம், அதி மங்களகரமான சங்கமயுகம், இம்மூன்றினதும் மாதிரி வடிவங்களை குழந்தைகளாகி நீங்கள் அருங்காட்சியகத்திலும் கண்காட்சிகளிலும் காட்டி மக்களுக்கு இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துவது மிக சிறந்த முறையாகும். நீங்கள் அதை மிகவும் பெரியதாக அமைக்க வேண்டும். நீங்கள் அதற்காக மிக பெரிய சிறந்த மண்டபங்களை பெற வேண்டும். எனவே அது மக்களின் புத்தியில் விரைவாக பதியும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்கள் பற்றியும் அவற்றை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் மிகவும் மங்களகரமான சங்கம யுகத்தை மிக நல்லதாக அமைக்க வேண்டும். அதன் மூலம் மக்கள் மிக நல்ல புரிந்துணர்வை பெற முடியும். நீங்கள் 5-6 பேர் தபஸ்யாவில் இருப்பதை காட்டுகின்றீர்கள். ஆனால் இல்லை, நீங்கள் 10-15 பேர் தபஸ்யாவில் இருப்பதாக காட்ட வேண்டும். நீங்கள் படங்களை மிக பெரியதாக ஆக்கி மிக தெளிவான எழுத்துக்களில் எழுத வேண்டும். நீங்கள் அதிக அளவு விளங்கப்படுத்தினாலும் மக்கள் உண்மையில் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் விளங்கப்படுத்த முயற்சி செய்தாலும் அவர்கள் கல்புத்தியை கொண்டிருக்கிறார்கள். எனவே முடிந்த அளவிற்கு நீங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். சேவையில் ஈடுபடுபவர்கள் எவ்வாறு சேவையை அதிகரிப்பது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அருங்காட்சியகங்களில் விளங்கப்படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற அதிக அளவு மகிழ்ச்சியானது ப்ரொஜெக்டரையும் கண்காட்சியையும் பயன்படுத்தி விளங்கப்படுத்தும் பொழுது ஏற்படுவதில்லை. ப்ரொஜெக்டர் மூலம் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அருங்காட்சியகம் சிறிதாக இருந்தாலும் அதுவே அனைத்திலும் சிறந்ததாகும். ஓர் அறையில் சிவாலயத்தினதும் விலைமாதர் இல்லத்தினதும் அதி மங்களகரமான சங்கமயுகத்தினதும் காட்சிகள் இருக்க வேண்டும். இதை விளங்கப்படுத்துவதற்கு மிக பரந்த எல்லையற்ற புத்தி தேவைப்படுகிறது. எல்லையற்ற தந்தையும் எல்லையற்ற ஆசிரியருமானவர் வந்துவிட்டாலும் குழந்தைகள் முதுகலை பட்டதாரியாகவோ அல்லது இளங்கலை பட்டதாரியாகவோ சித்தியடைய வேண்டும் என்பதற்காக அவர் கீழே அமர்ந்து சிந்திக்கப் போவதில்லை. தந்தை இங்கு அமர்ந்திருக்க போவதில்லை. அவர் குறுகிய காலத்தில் சென்று விடுவார். குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. மக்கள் இன்னும் விழித்தெழவில்லை. நான் ஏன் என்னுடைய நேரத்தை இந்த 400 முதல் 500 ரூபாய்களுக்காக வீணாக்க வேண்டும்? அப்பொழுது நான் சிவாலயத்தில் என்ன அந்தஸ்தை பெறுவேன் என்ன நல்ல புத்திரிகள் கூறுகிறார்கள். குமாரிகள் சுதந்திரமாக இருப்பதை பாபா காண்கின்றார். நீங்கள் எவ்வளவு உயர்வான சம்பளத்தை பெற்றாலும் அது கைப்பிடி அளவு கடலை போன்றதே. அவை அனைத்தும் முடிவடைய போகிறது. எதுவும் எஞ்சி இருக்காது. உங்களை கைப்பிடி அளவு கடலையை துறக்கச் செய்வதற்காக தந்தை இப்பொழுது வந்துள்ளார். எவ்வாறாயினும் சிலர் எதையும் கைவிட மாட்டார்கள். அங்கே நீங்கள் கைப்பிடி அளவு கடலையை பெறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் இங்கே உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். அவை சில சதங்களே பெறுமதியான கடலையாகும். எனவே நீங்கள் ஏன் அவற்றின் பின்னால் துரத்தி சென்று உங்களை விரக்தியடைய செய்கின்றீர்கள்? குமாரிகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அந்த கல்வி சில சதங்கள் மாத்திரமே பெறுமதியானது. நீங்கள் அந்த கல்வியை நிறுத்திவிட்டு தொடர்ந்து இந்த ஞானத்தை கற்றால்
உங்கள் புத்தி திறக்கப்பட முடியும். இளம் புத்திரிகள் அமர்ந்திருந்து முதியவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து தந்தை சிவாலயத்தை ஸ்தாபிப்பதற்கு வந்துள்ளார் என்பதையும் விளங்கப்படுத்த வேண்டும். இங்கே உள்ள அனைத்தும் தூசாக போகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கடலையேனும் உங்கள் பாக்கியத்தில் கொண்டிருக்க மாட்டீர்கள். சிலர் 5 கடலைகளை கொண்டிருந்தாலும், அதாவது 500,000 ரூபாய்களை தங்களுடைய கைகளில் கொண்டிருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். இப்பொழுது மிகவும் குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிறது. திடீரென அனர்த்தங்கள் இடம்பெறுகின்றன. மரணம் திடீரென இடம்பெறுகிறது. அவர்கள் கடலையை தங்கள் கையில் வைத்துக் கொண்டே தங்கள் சரீரங்களை விடுகின்றார்கள். எனவே மக்கள் இந்த குரங்குத்தனமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அருங்காட்சியகங்களில் பார்ப்பதில் மாத்திரம் சந்தோஷமடையாதீர்கள். நீங்கள் அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும். மக்கள் சீர்திருத்தப்பட வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். எவ்வாறாயினும் சிலர் கடலையை கூட தங்கள் பாக்கியத்தில் கொண்டிருக்க மாட்டார்கள். அனைத்துமே அழிக்கப்படும். அதற்கு பதிலாக ஏன் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெறக்கூடாது? இதில் எந்த சிரமமும் இல்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்து சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் கைகளில் உள்ள கடலையை வீசிவிட்டு அதை வைரங்களினாலும் ரத்தினங்களாலும் நிரப்பி வீடு திரும்ப வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஏன் கைப்பிடி அளவு கடலைக்காக அலைந்து திரிவதில் உங்களுடைய நேரத்தை வீணாக்குகின்றீர்கள்? ஆம், முதியவர் ஒருவர் பல குழந்தைகளை கொண்டிருந்தால் அவர் அவர்களை பராமரிக்க வேண்டும். குமாரிகளுக்கு இது மிகவும் இலகுவானது. யாராவது வரும்பொழுது தந்தை இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை விளங்கப்படுத்துங்கள். எனவே நீங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும். உங்களுடைய கை இப்பொழுது வைரங்களால் நிரப்பப்படுகிறது. மற்ற அனைத்தும் அழியப் போகிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் 84 பிறவிகளாக பாவம் செய்து வருகின்றீர்கள். தந்தையையும் தேவர்களையும் அவமதிப்பது மற்றொரு பாவமாகும். நீங்கள் விகாரம் உடையவராகி தந்தையையும் அவமதிக்கின்றீர்கள். நீங்கள் தந்தையை அதிக அளவு அவமதித்தீர்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். பாபா என்னால் நினைவில் நிலைத்திருக்க முடியவில்லை என கூறாதீர்கள். பாபா என்னை ஓர் ஆத்மாவாக கருத முடியாதுள்ளது. நான் என்னை மறந்து விடுகின்றேன் என்றே கூறுங்கள். சரீர உணர்வுடையவர் ஆகுவதே உங்களை மறப்பதாகும். உங்களை ஓர் ஆத்மாவாக நினைவு செய்ய முடியாது விட்டால் உங்களால் எவ்வாறு தந்தையை நினைவு செய்ய முடியும்? இலக்கு மிகவும் உயர்ந்தது. இது மிக இலகுவானது. ஆம், ஆனால் மாயையின் எதிர்ப்புகளும் இருக்கின்றன. மக்கள் கீதை முதலானவற்றை கற்றாலும் அதன் அர்த்தத்தை சிறிதளவேனும் புரிந்து கொள்வதில்லை. பாரதத்தின் பிரதான சமய நூல் கீதையாகும். ஒவ்வொரு சமயமும் அதன் சொந்த சமய நூலை கொண்டுள்ளது. ஒரு சமயத்தை ஸ்தாபிக்கின்ற எவரையும் ஒரு சத்குரு என அழைக்க முடியாது. இது மிகப்பெரிய தவறாகும். சத்குரு ஒருவர் மாத்திரமே இருக்கின்றார் என்றாலும் தங்களை ஒரு குரு என அழைக்கின்ற பலர் இருக்கிறார்கள். தச்சனின் அல்லது பொறியியலாளரின் வேலையை கற்பிப்பவரும் ஒரு குரு ஆவார். எதையாவது கற்பிப்பவர் குரு ஆவார். ஆனால் ஒரே ஒரு சத்குருவே இருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது சத்குருவை கண்டுவிட்டீர்கள். அவரே உண்மையான தந்தையும் உண்மையான ஆசிரியரும் ஆவார். இதனாலேயே குழந்தைகளான நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நீங்கள் மிகவும் நல்ல புத்துணர்ச்சி உடையவராகி இங்கிருந்து சென்றாலும் வீட்டை அடைந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுகின்றீர்கள். கருப்பை என்னும் சிறை பெருமளவு தண்டனை பெறப்படுகிறது. அங்கே கர்ப்பப்பை ஒரு மாளிகையாக இருக்கிறது. அங்கே எவரும் தண்டனை பெற வேண்டிய வகையில் பாவ செயல்கள் எதுவும் செய்யப்படுவதில்லை. இங்கே மதுமடில் நீங்கள் தந்தையுடன் இருந்து
தனிப்பட்ட முறையில் கற்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வெளியே உங்களுடைய வீட்டில் நீங்கள் அதே போன்று கூற மாட்டீர்கள். அங்கே உங்கள் சகோதரர் உங்களுக்கு கற்பிப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இங்கே நீங்கள் நேரடியாக தந்தைக்கு முன்னால் வந்துள்ளீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். தந்தை விளங்கப்படுத்துகின்ற முறைக்கும் குழந்தைகளாகி நீங்கள் விளங்கப்படுத்துகின்ற முறைக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களை எச்சரிக்கின்றார். அவர் குழந்தாய் குழந்தாய் என கூறி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சிவாலயத்தையும் விலைமாதர் இல்லத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். இதை தெளிவாக காட்டுங்கள். மக்கள் அதனால் களிப்படைவார்கள். அங்கே நீங்கள் லேசான முறையில் விளங்கப்படுத்தினாலும் அவர்களுக்கு தீவிரமாக விளங்கப்படுத்துங்கள். அப்பொழுது அவர்களால் இதை மிக விரைவில் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். நீங்கள் இந்த விலைமாதர் இல்லத்திலேயே தங்கியிருக்கப் போகின்றீர்களா? எவ்வாறு விளங்கப்படுத்துவது என்பதை பற்றிய எண்ணங்களை பாபா கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் அதிகளவு முயற்சி செய்தாலும் இன்னும் எதுவும் ஆழ பதியாது போல் தோன்றுகிறது. அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ளாது விட்டாலும் ஆமாம் ஆமாம், இது மிகவும் நல்லது, நீங்கள் இதை கிராமங்களிலும் விளங்கப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்தும் கூறுகிறார்கள். பெருமளவு பணமுடைய செல்வந்தர்கள் சிறிதளவேனும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இதில் சிறிதளவேனும் கவனம் செலுத்த மாட்டார்கள். அவர்கள் இறுதியில் வருவார்கள். ஆனால் காலம் கடந்து விட்டிருக்கும். அவர்களுடைய செல்வம் பயனுடையதாகவும் இருக்காது. அவர்களால் யோகத்தில் நிலைத்திருக்க கூடியதாகவும் இருக்காது. எவ்வாறாயினும் ஆம், அவர்கள் இதை கேட்டால் அவர்கள் பிரஜைகள் ஆகுவார்கள். ஏழைகளால் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். குமாரிகளாகிய உங்களிடம் என்ன உள்ளது? ஒரு குமாரி ஏழை என கூறப்படுகின்றாள். ஏனெனில் புதல்வர்களே தங்கள் தந்தையின் ஆஸ்தியை பெறுபவர்கள். ஆனால் ஆம், ஒரு குமாரியை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவள் விகாரத்தில் ஈடுபடுகின்றாள். அவர்கள் கூறுகிறார்கள், திருமணம் செய்யுங்கள், நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன். நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டுமானால் ஒரு சதத்தையேனும் பெறமாட்டீர்கள். அவர்களுடைய மனோபாவத்தை பாருங்கள். நீங்கள் எவரை குறித்தும் பயப்படக்கூடாது. நீங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் முற்றிலும் உண்மையை கூறுகின்றீர்கள். இதுவே சங்கம யுகமாகும். அந்த பக்கத்தில் கைப்பிடி அளவு கடலையும் இந்த பக்கத்தில் கைப்பிடி அளவு வைரங்களும் இருக்கின்றன. நீங்கள் ஒரு குரங்காக இருப்பதிலிருந்து இப்பொழுது ஆலயத்தில் இருக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் முயற்சி செய்து வைரத்தை போன்ற பிறவியை பெற வேண்டும். உங்கள் முகங்கள் தைரியமுள்ள பெண் சிங்கங்களைப் போல் இருக்க வேண்டும். சிலருடைய முகங்கள் எளிதில் அச்சம் கொள்கின்ற ஆடுகளைப் போல் இருக்கின்றன. அவர்கள் சிறிய சப்தத்திற்கும் பயப்படுவார்கள். தந்தை குழந்தைகளான உங்கள் அனைவரையும் எச்சரிக்கின்றார். குமாரிகள் சிக்கிக்கொள்ளக் கூடாது. நீங்கள் பந்தனங்களில் சிக்கிக்கொண்டால் விகாரத்திற்காக அடிக்கப்படுவீர்கள். இந்த ஞானத்தை நன்றாக கிரகித்தால் நீங்கள் உலகின் சக்கரவர்த்தினிகள் ஆகுவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உலக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்துள்ளேன். எவ்வாறாயினும் சிலருடைய பாக்கியத்தில் அது இல்லை. தந்தையே ஏழைகளின் பிரபு. குமாரிகள் ஏழைகள். பெற்றோர்களால் புத்திரிக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது விட்டால் அவளை தத்து கொடுத்து விடுகிறார்கள். எனவே குமாரிகள் மிகவும் போதையுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் நன்றாக கற்று நல்ல அந்தஸ்தை பெற வேண்டும். நல்ல மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதால் திறமை சித்தி அடைகிறார்கள். அவர்களே பின்னர் புலமை பரிசிலை பெறுபவர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள். அதுவும் 21 பிறவிகளுக்கு பெறுவீர்கள். இங்கே தற்காலிக சந்தோஷம் இருக்கிறது. இன்று நீங்கள் ஆஸ்தியை பெற்று மறுநாளே மரணித்து விட்டால்
அனைத்தும் முடிவடைந்து விடுகிறது. யோகிகளுக்கும் போகிகளுக்கும் இந்திரிய சுகத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. தந்தை கூறுகின்றார், ஏழைகள் மீது பெரும் கவனம் செலுத்துங்கள். செல்வந்தர்கள் எவரும் வெகு அரிதாகவே வந்து இதை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இது மிக நல்லது, இந்த ஸ்தாபனம் மிகவும் நல்லது, அது பலருக்கும் நன்மையை கொடுக்கும். அவர்கள் தங்களுக்கு சிறிதளவேனும் நன்மையை ஏற்படுத்துவதில்லை. இது மிக நல்லது என அவர்கள் கூறினாலும் அவர்கள் வெளியே சென்றவுடன் அனைத்துமே முடிவடைந்து விடுகிறது. மாயை தடியுடன் அமர்ந்திருந்து அவர்களின் உற்சாகம் அனைத்தையும் இழக்கச் செய்கின்றாள். அவர்களை ஒருமுறை அறைவதால் அவள் அவர்களின் விவேகம் அனைத்தையும் இழக்கச் செய்கின்றாள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், பாரதத்தின் நிலைமை என்னவாகிவிட்டது என்பதை பாருங்கள். குழந்தைகளான நீங்கள் நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. கைப்பிடி அளவு கடலையை துறந்து தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை பெறுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். எதனை குறித்தும் பயப்படாதீர்கள். பயமற்றவர்களாகி பந்தனத்திலிருந்து விடுபட்டிருங்கள். உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் உங்கள் நேரத்தை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். 2. இந்த துன்ப பூமியை மறந்து சிவாலயத்தை, அதாவது அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். மாயையின் தடைகளை இனம் கண்டு அவற்றை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கீதை பாடத்தை கற்பதனாலும் கற்பிப்பதாலும் பற்றை வென்றவராகவும் ஒரு நினைவு சுரூபமாகவும் ஆகுவீர்களாக. கீதா ஞானத்தின் முதற் பாடமானது ஷரீரமற்ற ஆத்மா ஆகுங்கள். இறுதி பாடமானது பற்றை வென்றவராகவும் நினைவு சுரூபமாகவும் ஆகுங்கள். முதற் பாடம் வழிமுறையும் இறுதி பாடம் அந்த வழிமுறையின் பேரும் ஆகும். எனவே அனைத்திற்கும் முதலில் ஒவ்வொரு கணத்திலும் நீங்களே இந்த பாடங்களை கற்று பின்னர் அவற்றை பிறருக்கும் கற்பியுங்கள். நீங்கள் மேன்மையான செயல்களை செய்வதை பார்க்கும் பொழுது சகல ஆத்மாக்களும் தங்கள் பாக்கிய ரேகையை மேன்மையாக்குவதற்கு மேன்மையான செயல்களை செய்கின்ற வகையில் அத்தகைய மேன்மையான செயல்களை செய்யுங்கள். ஸ்லோகம். கடவுளின் அன்பில் திளைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் கடின உழைப்பிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஓம் சாந்தி.